சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் பண இரட்டிப்பு மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டை மைதானத்தில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? தற்போது அங்கு என்ன நிலவரம்? காயத்ரி, சேலம் அம்மாபேட்டை பகுதியில் சிவகாமி என்ற தனியார் திருமண மண்டபத்தில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் அதன் உரிமையாளர் ஜெயபிரதா மற்றும் விஜய் பானு, பாஸ்கர் ஆகிய 3 பேர் பொதுமக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதை இரட்டிப்பு செய்வதாக கூறியிருக்கின்றனர். இதை நம்பிய ஏராளமான பொதுமக்கள் அதில் முதலீடு செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பணத்தை முதலீடு செய்வதற்காக எந்த ஒரு ரசீதும் வாங்கிக் கொள்ளாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு அதை ஒரு சில மாதங்கள் பணத்தை வட்டி, அதாவது 17,000 ரூபாய் அந்த கொடுத்த பணத்திற்கு தகுந்தாற் போல் பணத்தை இரட்டிப்பு செய்து தந்திருக்கின்றனர். இது குறித்து பொதுமக்கள் சிலர் புகார் அளித்திருக்கின்றனர். இந்த புகாரின் அடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 23ஆம் தேதி சம்பந்தப்பட்ட திருமண மண்டபத்தில் சோதனை செய்து போது அது பொதுமக்களிடம் பெறக்கூடிய பணத்தின் மீது எந்த ஒரு ரசீதும் இல்லாமல் பணத்தை பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மோசடி நடைபெறாமல் இருப்பதற்காக சோதனை செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை அங்கிருந்த பொதுமக்கள் பணம் செலுத்த வந்த பொதுமக்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்டவர்கள் அந்த திருமண மண்டபத்தில் இருந்த சுமார் 12 கோடி ரூபாய் பணம், 2.5 கிலோ தங்கம் மற்றும் 13 கிலோ வெள்ளி ஆகிய பொருட்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக பணம் இரட்டிப்பு பணம் செய்ததாக கூறிய அந்த உரிமையாளர் விஜய் பானு உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் நகைகள் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்திலிருந்து தற்போது கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பணம் முதலீடு செய்தவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சேலம் கோட்டை பகுதியில் பணத்தை திரும்ப பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்தனர். அவ்வாறு ஈடுபட முயற்சி செய்தவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கொடுத்த பணத்தை அதாவது முதலீடு செய்த பணத்தை திரும்ப எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். குறிப்பாக அந்த பறிமுதல் செய்யப்பட்ட இடத்தில் பொதுமக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பிடிக்கி சென்றதாகவும் அவற்றை பொதுமக்களிடமே ஒப்படைக்க வேண்டும். குறிப்பாக இதுவரை 4 ஆண்டுகளாக அந்த அறக்கட்டளை நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த ஒரு இதுவும் அது எங்களுடைய மோசடி செய்யவில்லை. கொடுத்த பணத்திற்கு சரியாக பணத்தை திருப்பி தந்ததாகவும் கூறுகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை நிர்வாகிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், தங்களுடைய பணத்தை ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.